அது ரிலீஸ் ஆகிறப்போ ஹாலிவுட்லேயோ இல்லை மற்ற அதர் லாங்குவேஜ்லேயோ இந்த மாதிரி வார்ம் ஹோல் பற்றி பிளாக் ஹோல் பற்றி எந்த படங்களும் வரல, பெருசாக வரல. இவர் ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு அடுத்த 2 மாதம் கழிச்சு இன்டர்ஸ்டெல்லார் வருது, கோகரன்ஸ் எதேதோ சொல்கிறாங்களே, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த படங்கள். என்னோட வீட்ல வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மகா கவிஞன் இருக்காரு. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் நேதா என்னோட பிளட் பிரதர். அது நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரி இப்பதான் தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு இல்லீங்களா, அந்த நேரத்துக்கு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணாத, ஏமா உனக்கு இந்த பிரச்சனை, நீ வீட்டுக்கு போக கூடாதா, பாத்துக்கலாம் போமா, அனுப்பி விட்டுருப்பாரு. கேஸை சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கே வந்து ஏதாச்சும் ரூட் போட்டு கொடுப்பாரு. So how do you prepare as an actor mentally? நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்தோன்னே அதுக்கு அப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோட பர்சனல் ஸ்டைல் அதுவும் இல்லை. ரியல் பைலட்ஸா நம்ம ஆக்டர்ஸ் மாறவே முடியாது. ரியல் மிலிட்ரி மேனா மாற முடியாது, ரியல் பெக்கரா மாற முடியாது. நடிக்க தான் போறோம், எக்ஸாஜரேட் பண்ண தான் போறோம். ரியலா கேஷுவலா யாருமே வந்து ஆக்டிங் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க அந்த அழகான அந்த வீடியோ பத்தி. ஆமா சார், இந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்றாங்க, அது பிள்ளை பத்தி ஏதோ சொல்றாங்க அப்படின்னும் போது அப்பதான் எஸ்.ஜே. சூர்யா சார் பிரேக் ஆகி ஒரு சீன் சொல்லுவாரு. அதுதான் வந்து ஆக்சுவலா சொசைட்டியோட ரிப்ளிகா. அவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்ப எப்படி இருக்கு இந்த உலகம். எனக்கு எந்த ப்ரெஷரும் வேணாம், எனக்கு வந்து எப்போ வேணா அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு எனக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்னா நான் சொல்றது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் தான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கேட்கறது, ஷார்ட் முடிச்சோன்னு கேட்கறதே லைட் மேன் அண்ணாட்ட தான் கேட்பேன். அவங்க ஃபீட்பேக் தான் ஃபர்ஸ்ட். போலீஸுக்கான தோரணையே இருக்காது. அவரை ஒரு முக்கியமான கேஸ்ல கொண்டாந்து போட்டா வேலை செய்ய வேண்டிய கட்டாயம், என்ன வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துடும். ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இந்த பாட்காஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சிலரோட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பிகாஸ் when they work continuously, when they put effort continuously, and அது ஒன்றும் ஃப்ரூட்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் மாறும்போது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இவரோட வேர்ட்ஸை இவருக்கே நான் இன்றைக்கி டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஹாய் விவேக் பிரசன்னா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வணக்கம். எனக்கு வந்து உங்களை மோர் தென் an ஆக்டர், ஒரு ஆரேட்டராக ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப அழகாக பேசுவீங்க. அண்ட் இந்த வினோத் அப்படிங்கிற பேருக்கும் உங்களுக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன் இல்லை? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் பேர் வினோத், வினோகுட்டி. பட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் டாக்கீஸ்ல ஒரு பண்ணது வினோதா. அது கேரக்டர் நேம் சேம் தான். பட் வினோதா நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதே பேர்ல ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிறது அப்படிங்கும்போது இன்னைக்கு விவேக் பிரசன்னாவை தெரியாத வீடு கிடையாது. இருக்கலாம், மேபி என்னோட பேர் தெரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா பெக்யூலியர் நேம், ஸோ கேட்சியான நேம் மாதிரி சொல்ல முடியாது. பட் ஆனால் படங்கள் மூலமா வந்து அவரா இவரா அந்த மாதிரி உண்டு. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் விவேக் பிரசன்னா பற்றி பேசும்போது அவங்க வந்து உங்களோட படங்கள் மென்ஷன் பண்ணும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது எனக்கு நவம்பர் ஸ்டோரியில் ரொம்ப பிடிக்கும் வர. அப்புறம் வதந்தியில் அந்த எஸ்ஐ ராமரை, நீங்கள் அந்த நாகர்கோவில் ஸ்லாங் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் டக்குன்னு எடுத்தோன்னே மீயாதமான அவர் தானே அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்ட் லவ் அப்படின்றத பற்றி பேசுவாங்க. ஸோ ஒரு முகம் இல்லாமல் பல்வேறு முகங்களாக இன்னைக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் மலையாளத்துலையோ இல்லை மற்ற சினிமாலையோ தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்கணும். பட் சைலண்ட்லி யூ ஆர் டூயிங் தட். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கேள்வி தான். எடுத்து பார்த்தா வயசான ஆளாக நீங்கள் ஒரு கெட்டப் ஏற்கனவே போட்டீங்க, இப்போ மனோ ரொம்ப ஸ்பெஷல். எப்படி இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பிரேக் பண்ண முடியுது ஆஸ் அன் ஆக்டர்? Before we start this beautiful interaction, I would like to say that I am a big fan of Tosila. ஏன்னா நான் அவங்க வந்து நீங்கள் ஆர்ஜேவாக பண்ணிருக்கப்போ நான் கால் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நிறைய தடவை பேசியிருக்கேன். சொல்ல மறந்த கதைக்கு. ஆமாம், சொல்ல மறந்த கதைக்கு வந்து நான் நிறைய பேசியிருக்கேன். உங்களோட கேள்விகள் அதில் அதாவது ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த டாபிக் இருக்குல்ல, அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பாண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதோட அந்த டாப்பிக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு அதான் சொல்ல மறந்த கதை, அந்த டைட்டிலுக்கும் வந்து நியாயம் சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ட்ராவல் பண்ணுறது, படம் பார்க்குறது எல்லாமே நைட் மட்டும்தான். ஸோ நைட் படம் பார்த்து முடிச்சுட்டு இல்லை படம் பார்க்க போகிறப்போ அந்த 9 o'clockலேருந்து ஆரம்பித்து எனக்கு ரொம்ப அதிகமாக நான் கேட்ட ப்ரோக்ராமில் அதுவும் ஒன்று. ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா, என் ஃப்ரெண்டு வந்து உங்களோட மேயாதமானில் வர இந்த சீன்ஸ் அண்ட் உங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ஃபேன். பிகாஸ் வி ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் ஹிம். ஏன்னா ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒருத்தர். அவரோட இதில் ரிவால்வ் ஆவார். ஸோ உங்களை பற்றி அடிக்கடி பேச்சு வரும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் போட்டோன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணோன்னா அன்றைக்கெல்லாம் நான் தரையில் நிற்கல, தெரியுமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அவர் என் ஷோ கேட்குறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்காது. நிறைய பேர் கேட்பாங்க, பட் தே ஒன்ட் ஷேர். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு அதை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
விவேக் பிரசன்னா அவரை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதாவது கேரக்டர்ஸ், எஸ், ரொம்ப வேரியஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ். ஹவு டிட் யூ சூஸ் ஆர் இட் ஹேப், இது நடந்துச்சா? நான் எல்லாமே ஆக்சிடென்ட் தான் என்னோட லைஃப்பில். ஸோ நடிகனானது பிறந்ததே சொல்லலாம். ஆமா, நீங்க சேலத்துக்காரர் இல்ல? நானும் சேலம் தம்மம்பட்டி. ஆமா, எனக்கு அது பார்த்தா இன்னும் குஷி ஆயிடுச்சு. ஓகே, இது எனக்கு தெரியாது. ஆமா. ஸோ நேயர்களே, எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். ஸோ எங்கள் ஊருக்காரங்களை பார்த்தா, ஜென்ரலாகவே ஊருக்காரங்களை பார்த்தா வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய குஷியாக இருக்கும். அது என்னமோ தெரில, அவங்கள பார்த்துருக்க மாட்டோம், ஒன்றும் கிடையாது. ஆனால் சொந்த ஊர் அப்படின்னா ஒன்று இருக்கும். ஸோ தேங்க்யூ. அவங்களோட அதாவது 2 பேரும் ஒரு பெரிய ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி எனக்கு இருக்கு இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆக்சிடென்ட் தான், எல்லாமே ஆக்சிடென்ட் தான். நான் நடிக்க வந்தது, சென்னை வந்தது, படித்தது, விஸ்காம் சூஸ் பண்ணது, சினிமோட்டோகிராஃபி பண்ணது, நடிகன் ஆனது, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி யூனிவர்ஸ் கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ பிலீவ் காட். ஆமாம், நான் என்னன்னா, நான் ஏத்தியஸ்டாக இருந்து மாறினவன். ஏத்தியஸ்டாக இருந்து மாறினீங்க. ஆமா. எப்போ உங்களுக்கு தோணுச்சு? பிகாஸ் ஐ அம் a very spiritual நான் person. நடிகன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கடவுள் மீது அதீத நம்பிக்கை. Okay. கடவுளுங்கிறத விட ஒரு பேரா நான் அடைக்க விரும்பல. சம்திங் இஸ் தேர் Yeah, to hold on to. டு ஹோல்ட் ஆன், ஹோல்டர்ஸ், கைடர்ஸ், அந்த மாதிரி நான் பிலீவ் பண்றேன். எப்படின்னா, நான் சேலத்துல ஒரு கிராமத்துல பிறக்கிறோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு சென்னை வரதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சென்னை வரோம். அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம்னு தெரியாதப்போ அங்கே யாரோ ஒருத்தரை பார்த்து, அவர் படிக்கிற கோர்ஸ் நல்லா இருக்கு, அது என்ன கோர்ஸ்னு கேட்கணும். அது என்ன கோர்ஸ்னு கூட தெரியாது. சேம், எனக்கு எல்லாம் ரிலேட் ஆகுது தெரியுமா? நானும் விஸ்காம் தான். அப்படியா? அப்பா வந்து அதை யோசிச்சு பாருங்க, தம்மம்பட்டி. என்ன சேலத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அதாவது சேலம்னு நான் சொன்னா, நீ எந்த ஊரு, தம்மம்பட்டிக்காரி சேலம்னு சொல்றியான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எங்க அப்பாட்ட போய் விஸ்காமா அது என்ன அப்படின்னு கேட்டாரு. பொம்பளை பிள்ளைங்களை மீடியா கோர்ஸே சேர்க்க மாட்டாங்க எங்க ஊர்ல. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ரிலேட் ஆகுது. அப்படிதான், எனக்கு தான் ஈஸியாக படிக்கணும், அரியர் வைக்கக்கூடாது, வீட்டில் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகே, இவங்ககிட்ட வந்து விஸ்காம் நான் கேட்டப்போ எல்லாரும் சொன்னது என்னன்னா, சினிமா எடுக்கிறது பண்ணிட்டாங்க. ஆஹா, இது என்ன எடுத்தோடனே இருக்கு, வேற எதுவும் இல்லையா அதில் அப்படின்னு. இல்லை, நிறைய இருக்குது. கிராஃபிக் டிசைன் இருக்குது, 3D அனிமேஷன் இருக்குது, ஜேர்னலிசம் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஜேர்னலிசம் சொல்லிடலாம், வீட்டில் ஜேர்னலிசம் படிக்க போகிறேன் அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அப்போ படங்கள் நிறைய காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ சினிமோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. பிகாஸ் ஆஃப் பாலுமேந்திரா சார் அண்ட் பிசி சார், சந்தோஷ் சிவன் சார், நிறைய பேர். ஸோ வேர்ல்ட் மூவிஸ் பார்க்கறதுக்கான கேட்வே வந்து எனக்கு அங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, காலேஜில். ஸோ அது படித்ததெல்லாம் சென்னை தான், சென்ட் தாமஸ்னு கோயம்பேட்டில் இருக்குது. அப்போ பார்க்க ஏதோ விஷுவல் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. இது வந்து டயலாக்கே இல்லாமல் ஒரு மாதிரி கன்வே பண்ணுது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து ஓகே, சினிமோட்டோகிராஃபி படிக்கலான்னு அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி படித்தேன். விஸ்காம் முடிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக. இது நடந்துட்டு இருக்கிறப்ப தான் ஆக்சிடென்ட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்தது. இது விஸ்காம்லேருந்தே நடந்துட்டு இருக்கிற விஷயம். எனக்கு ஒரு பெரிய அன்யூஷுவல் பாத் பிரேக் மாதிரி இல்லை. ஓகே, ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம், டீமுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் ஆக்டிங் கரியர். ஸோ அப்போலேருந்து தான் நான் வந்து ரொம்ப கடவுள் மேலே நம்பிக்கை வச்சேன். ஆமாம், நான் ஏன் பர்டிகுலராக ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணணும், அந்த இடத்துல வந்து எனக்கே எப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் ஆகணும், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏன் நடக்கணும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ஏன் இண்டஸ்ட்ரி முழுக்க பேசப்படணும், அதுக்கப்புறம் ஏன் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போகிறப்ப அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாம் யோசிச்சு பார்த்தா கனெக்டிங் பாயிண்ட் வந்து ஓகே, நீ என்ன வந்து பண்ணாலுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து அதுவாக கொடுக்குறப்போ நடக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் அங்கே இருந்து ஆட்டுவிப்பன் அப்படி ஆரம்பிச்சது தான். இப்போ நீ என்ன பண்ணாலும் நடக்காது அப்படிங்கிற வடிவேல் சார். அதனால வந்து அமைதியா இருங்கிறப்போ அதுவாக கிடைச்சது தான். தென் ஹார்டாக நான் ஒன்றும் அதை எடுத்துக்கல. ஓகே, அது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாறிடுச்சு. ஆமா, இட் மேக்ஸ் மீ ஹாப்பி எவ்ரி டே. எல்லாருக்கும் வந்து ஜாலியா இருக்குன்னு நினைப்பாங்க, எனக்கு தொழிலே ஜாலியா இருக்கு. வாழ்க்கையே வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. எல்லாருக்கும் என்ன கடைசியாக எங்கே போய் சேர்றாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒன்று படம் பார்க்கணும், ஏதோ ஒரு பாட்டு கேட்கணும், ஏதோ ஒரு புத்தகம் படிக்கணும், ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஏதோ ஒரு மியூசிக் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணுற விஷயம் வந்து ஆர்ட்டாக தான் இருக்குது. டெஃபினெட்லி. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை வந்து இட் மேக்ஸ் மீ ஹாப்பி எவ்ரி டே. எனக்கு செட்டில் இருக்கிறனால தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேஸ் இன் மை லைஃப். எப்போ கேட்டாலும் நான் அதுதான் சொல்லுவேன். நான் அழகாக சொன்னீங்க, அதான் சொல்லுவாங்கல்ல, அது ஜெம், வார்த்தையில் சில ரத்னங்கள் இருக்கிற மாதிரி. அது வந்து உங்களுக்கு ரத்னகுமார் வேற ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ரத்ன கட்டி தான். இப்போ கேரக்டர் ஆர்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டெஃபினெட்லி சேலம், எனக்கு தெரியும் அந்த ஊர்ல எப்படி நமக்கு தம்பி என்ன வேலை பார்க்குறப்பல என்ன சம்பளம், இந்த கேள்வி வந்து நம்ம ஊரை சுற்றி ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஸோ நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க உங்களோட வீட்டை? ஆர் தே வர் ரெடி? பையன் ஹாப்பியா இல்ல, இருக்காரு. என்னன்னா என்னோட வீட்ல வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மகா கவிஞன் இருக்காரு. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் சோ நேத்தா உங்களோட கார்த்திக் பிரதர். நேத்தா என்னோட பிளட் பிரதர். அது நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரி இப்பதான் தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் அவர் தான் முன்னாடி வந்துட்டார். பட் நான் அதுக்காக வந்தவன் இல்ல. ஸோ சினிமாக்காக வந்தவன் இல்ல. அவர் வந்து வந்தவுடனே அவரோட ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. நானும் விஸ்காமன்னு பயந்த ரீசன் அதுதான். இவனும் சினிமாக்குள்ள போறானோன்னு அப்பதான் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி, அப்புறம் சினிமோட்டோகிராஃபிங்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்லி. பட் எங்க வீட்டில் எப்படின்னா அப்பா அம்மா எல்லாருக்குமே வந்து பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். ஸோ அதுதான் அவங்களோட விருப்பமான ஒரு ஒரு விஷயம். அதில் பெருசாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் தொடக்கமே. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஃபேமிலி வந்து அழகாக ஒரு ஒரு பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. எனக்கு கார்த்திக் நேத்தா அவர்கள் உங்க பிரதர்னு நிஜமா இதுக்கு முன்னாடி தெரியாது. உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது தான் முந்தா நேத்து நாங்க பேசினோம். நம்ம கார்த்திக் நேத்தாவோட பாட்காஸ்ட் பண்ணணும், விவேக் பிரசன்னாவோட பாட்காஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு காலைல பார்க்குறேன், ஒரு பிரதர் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. நம்மளோட ஆர்ட் ஃபார்மில் இண்டல்ஜ் ஆகிறவங்க எல்லாருக்குமே வீட்டில் யாராவது ஒரு ஐகான் அதை புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் உங்கள் பிரதர் எனக்கு தெரியாது. பட் யூஆர் அ வெரி குட் ஆரேட்டர். நான் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பேசுகிறத நான் உன்னிப்பாக கவனிப்பேன். அது இல்லாமல் இந்த வாட்டி பிளாக் ப்ரெஸ் மீட்டில் உங்களை தான் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டேன். ரீசன் பிகாஸ் நமக்கு வந்திருக்கிற ப்ரெஸ்ஸருக்கு முதல் அந்த படத்தோட ரீகேப்பை ஐ திங்க் திஸ் பர்சன் கிவ் தி பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ இந்த பேசுகிற ஸ்கில் ஆகட்டும், எழுதுறதாகட்டும், வார்த்தைகளாகட்டும், வீட்டில் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் இருக்கா? அதான் இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. பட் சின்ன வயசுல இருந்தே அப்பா தபேலா வாசிப்பாரு. ஓ, எல்லாரும் கலைஞர்கள் தான் அப்ப வீட்ல. தபேலானா ஜஸ்ட் லைக் தட், நாட் அ ப்ரொஃபஷனல் வே. அவருக்கு திடீர்னு அந்த ஊருக்குள்ள கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒருத்தர் அந்த இடத்துல கிட்டார் வாசிப்பார் ஒருத்தர். இதெல்லாம் வந்து சப்கான்சியஸா எனக்கு இருக்கு. அப்புறம் அவன் ரொம்ப சின்ன பையன் நானு. பட் இது நடந்ததுங்கிற இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு ஆள் மனசுல ஒரு அது மட்டும் இருக்கு. பட் ஃபுல்லா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதெல்லாம் வீட்டில் ஆரம்பத்துல இருந்துட்டே இருந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு புக் இருந்துட்டே இருக்கும் வீட்டில். அப்பா படிப்பாங்க, அம்மா படிப்பாங்க. ஸோ இது இருந்துட்டே இருக்கும். அப்புறம் கவிஞர் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தது தான். என்னோட எல்டர் பிரதர் அசோக் பிரசன்னா, அவரும் பயங்கரமான படிப்பாளி அவர். ஸோ அவரும் புத்தகங்கள் படிப்பாரு. சோ உங்களை சுத்தி அந்த செட்டப் இருந்திருக்கு. ஏதோ ஒன்று இருந்திருக்கு. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நமக்கு ஒரு கான்ஷியஸ் இல்லாம அது பாட்டுக்கு அது பதிஞ்சிட்டே உள்ள வந்திருக்கு. மேபி இது அதெல்லாம் தான் காரணம். வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அன்யூஷுவலா பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது இல்ல யோசிக்கிறது. யூசுவல் லைஃப்ல நம்ம இப்படிலாம் பேசிக்கவே மாட்டோம். வாழ்க்கைன்னா என்னன்னா அப்படின்னா எப்பா பாப்பா அப்படின்றாங்க. கண்டிப்பா அது எங்க பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எந்த நேரத்துல பேசினா அந்த வார்த்தைக்கான மதிப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான இடமா வந்து என்னோட வீடு இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் பார்க்குறேன். அது இல்லாமல் கவிஞர் வர ஸோ அவரோட பாடல்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எழுதி டியூன் போட்டு தம்பி நல்லா இருக்கா படி அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். அவங்களாம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங்ஸ். கார்த்திக் நேத்தா அவர்கள் தான் இன்னைக்கு சொல்லுவாங்க சுடரி சுடரி அந்த மாதிரி நிறைய வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப 96 ராம் என்னென்ன ஒவ்வொரு பாடலுமே முத்தான பாடல். எனக்கு ரொம்ப ஃபேவரட். அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு நான் விருப்பப்பட்ட பாட்டுன்னா உயிர் அப்படின்னு சீதக்காதியில ஒரு சாங் வரும். ஐயாவே எதை பார்க்கிறாய். சீதக்காதி, ஓ நைஸ் சாங். அந்த சாங்க்கு எனக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். பட் அது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். பட் கிடைக்கும் அவருக்கு ரொம்ப சீக்கிரமே கிடைச்சிடும், நிறையவே கிடைக்கும். அது ஒவ்வொரு இப்போ கூட அந்த ஒப்பனைகள் ஏதுமற்ற உந்தன் இயல்புன்னு சொல்லிட்டு டியர் காம்ரேட்ல அவ்வளோ அழகான பாட்டு. ஆமா, சீதக்காதியில இதே மாதிரி ஒரு வார்த்தை வரும். ஒப்பனைதான் கலைந்த பின்னே உன்முகமாய் ஆனாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுவார். அந்த சீதக்காதி கேரக்டர் சேதன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த வரும், இது வரைக்கும் நீ போட்ட வேஷத்தெல்லாம் கழிச்சிட்டு நீ வந்து இப்போ நீயா இருக்கீங்க ஸோ அப்படின்னு சொல்ற வார்த்தை. பாறையின் மேல் பெருவெளிச்சம் தங்கிதான் போகிறது. இது வந்து யாருமே வந்து இது எப்படி இது தோணுது ஒரு மனுஷனுக்கு. படிக்கலாம், ரெஃபரன்ஸ் இருக்கலாம், பட் இட் ஹேஸ் டு கம் வித்தின் அஸ். அது ஒரு மாதிரி ஒரு ஆள் மனசுலேருந்து ஒரு வரணும். அதெல்லாம் நான் பாட்டு மிரண்டு போயிருக்கேன். இது என்ன இவ்வளோ பெரிய ஞானமாக இருக்கே அப்படின்னு. இப்போ நீங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது அவ்வளோ பெருமை. கண்டிப்பாக உங்களோட ஒர்க் பார்த்துட்டு வீட்டில் சக கலைஞனா அவரும் நிறைய பாராட்டவும் செஞ்சிருப்பாரு. உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. கார்த்திக் நேத்தா அவருக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன, உங்களோட கேரக்டர்ஸில் ரொம்ப பிடிச்சது என்ன? சின்ன வயசில் அண்ணன் தம்பிக்கான அந்த சண்டைகள் தான் அந்த இருக்கும், அந்த ரைவல்ரி இருக்கும், அதுதான் அதிகமாக இருந்தது. ஒரு 2 பேரும் ஒரு 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 ஆர்ட்டுக்குள்ளே வரப்போ நாங்கள் பேசிக்கிற விதமே வித்தியாசமாக இருந்தது. டெய்லி ஒரு படம் பார்க்குறது, அவர் புத்தகம் படித்தது எல்லாச்சும் ஒன்று சொல்கிறது, இல்லை நான் ஒரு படத்தை பற்றி பேசுகிறது, இது வழக்கமாக இருந்தது. இப்படி பண்ணு தம்பி, அப்படி பண்ணு தம்பி, இந்த படங்கள் பாரு, அந்த படங்கள் பாரு. இதெல்லாம் சினிமோட்டோகிராஃபியில் இருந்தப்போ, இல்லை நான் விஸ்காம் படிச்சுட்டு இருந்தப்போ நடந்தது. நான் ஆக்டர் ஆனப்போ கூட இல்லை. நீ வந்து ஒரு ஆர்ட்டை கற்றுக்கணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்ட்டையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் ஆழமாக நம்புகிற ஒரு மனிதர். ஸோ இது இப்படி போயிட்டுருக்கும். திடீர்னு நான் நடிக்கிறான்னு அவருக்கே சர்ப்ரைஸ். டேய் தம்பி நீ இப்படிலாம் நடிப்பியாடா, எனக்கு தெரியாது, விக்கின்னு தான் கூப்பிடுவார் என்ன. ஸோ
அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ Okay. ஒவ்வொரு படம் எனக்கு என்னோட படத்துல நெஞ்சமுண்டு நேர்முண்டு அவருக்கு பிடிக்கும். மற்ற ம்ஹும். படங்கள்லாம் விட ஆ. தம்பி அந்த படம் பார்த்துட்டு பயங்கரமா இருந்தடா விக்கி, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் ஆ. அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆமா அது ஆமா இருந்துச்சு. ஆமா ஆமா. ஓகே. இப்போ நீங்க சினிமாட்டோகிராஃபரா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ கேமராக்கு முன்னாடி வரதும் கேமராக்கு பின்னாடி இருந்ததுக்கும் அந்த கேப்ல என்ன நடந்துச்சு? எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு? எப்படி ஹவு டிட் யூ கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா? நான் விஜய் கார்த்திக் கண்ணன், டாக்டர் ஜெயிலர் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரத்னகுமார், இவங்கெல்லாம் ஒரே டீம். ஸோ ஒன்றா சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ரத்னகுமார் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து விஜய் கார்த்திக் கண்ணன் பண்ணுறாரு. நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அதில் பேக்ரவுண்டில் உட்காரத்துக்கு ஆளுங்க இல்லை. ஓகே. ஸோ கொரில்லா ஷூட் மாதிரி போயிட்டுருக்கு, ம். எம்டியாக இருக்குது. ம். சரி நான் போய் உட்காந்துறேன், விஜய் தான் நான் கூப்பிடுவேன். அப்படி பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு அந்த கேரக்டரில் எதுவும் கிடையாது, சும்மா அப்பியரன்ஸுக்கு உட்காரணும். ஓகே. ஒரு பேக்ரவுண்ட் கிரவுட் ஆர்டிஸ்ட், க்ரௌட் மாதிரி மாதிரி. தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எம்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துறேன். ம். அப்போ அந்த ஒரு மெயின் கேரக்டர் வரும். ம். அந்த மெயின் கேரக்டர் வந்து சும்மா ஜஸ்ட் திரும்பி பார்க்கும். அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணேன். அந்த அந்த குட்டி நொடிகள்ல கூட அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ம். அதில் டைலாக்லாம் எதுவும் இல்லை, நான் ஜஸ்ட் உட்காரணும், அவ்வளோதான். அது வந்து ரத்னகுமார் பார்த்து அவருக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை ஒரு தடவை அனுப்புனாரு மது, அதாவது மேதமானோட குட்டி வேஷன். ஓகே. அதை அனுப்பிட்டு யூஸ்வலாக ஷேர் பண்ணிப்போம்ல, ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணிப்போம்ல. படித்து முடிச்சோன்னே சூப்பராக இருக்கு ரத்னா, அவரோட ஸ்கில் எனக்கு பயங்கரமாக தெரியும். அவரோட ரைட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது விஷுவலாக எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அதனால செம்ம காமெடியாக இருக்குது. யார் யார் நடிக்க போகிறாங்க பயங்கர. அது அடுத்தது ஏன்னா விஜய் கார்த்திக் தான் பண்ண போகிறோம், நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோங்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்கேன். அவர் ஒவ்வொரு கேரக்டராக சொல்கிறாரு, இந்த கேரக்டர் பண்ணுறா அதுதான் செமையாக இருந்தது அப்படின்னு. நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டேன். சொல்லுங்க ரத்னா, யார் பண்ணுறாங்களே? இல்லை கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஓகே, ஷார்ட் ஃபிலிம் தானே இது, நம்ம வழக்கமாக பண்ணிட்டு இருந்தது பட் அது தான். பயங்கர வைரல் இல்ல? பயங்கர அதாவது வைரல். ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஹிட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி யூடியூப்லயும் பயங்கர ஆமாம், அதை வைரல். பார்த்துட்டு தான் கார்த்திக் சுப்பராஜ் அண்ணா வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து பெஞ்ச் டாக்கீஸுங்கிற பேரில் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து வந்து தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் அதனால தான் அதான் நடந்தது. அந்த வினோத். அந்த ஆமா ஃபர்ஸ்ட் வினோத். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் வினோத் அதுதான். ஸோ அப்படி நடந்தது தான். ம். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கேட்டேன், என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இந்த ரீசன் சொன்னார். அந்த ஃபுட்டேஜ் பார்த்தேன், எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு, புக் பண்ணேன் அப்படின்னாரு. எனிதிங் மே ஹேப்பன், எது வேணா. அப்போ தான் இதெல்லாம் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகிறதுக்கான காரணங்கள். ஒரு 30 செகண்ட் ஃபுட்டேஜ் ஒருத்தனோட வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றும் அப்படின்னா அது நம்மளால முடியாது. இப்போ கேரக்டர்ஸ் நான் பத்தி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹோப், அதுக்குள்ள நீங்க ரிவால்வ் ஆறீங்க, அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுவும் ரிவால்வ் ஆறீங்க. இப்போ விக்ரம் வேதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரக் பெட்லர், ஸ்டில் ஒரு ஏஜ்டு கெட்டப்பு, அந்த லுக்கே ஒரு மாதிரி ஒரு தக் லைஃப், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லுக்கில் இருப்பீங்க. அதே எப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூரரை போற்றில் ஒரு பைலட், அவர் ட்ரிம்மா, அந்த க்ரௌடுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரான்சிஷன் காட்டுவீங்க. ஸோ ஹவு டு யூ ப்ரிப்பேர் அஸ் அன் ஆக்டர் மென்டலி? நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அப்படியே போயிடுவீங்க மென்டலி. எனக்கு இப்போ கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்தோன்னே அதுக்கு அப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோட பர்சனல் ஸ்டைல் அதுவும் இல்லை. அந்த ராவாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எனக்கு அந்த செட்டே எனக்கு என் கூட நடிக்கிறதா நான் ஃபீல் பண்ணுவேன். ஓ. அந்த இடம் நடிக்கும் என் கூட, அந்த என் கூட நடிக்கிறவங்க இருக்காங்க, அந்த அந்த லொக்கேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து அந்த நேரத்தில் ஒரு ஸ்பான்டேனியஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறது. ஆமாம், ஸ்கிரிப்ட் படிச்சிருவோம் கம்பல்சரி. வந்து எல்லா படங்களோட ஸ்கிரிப்டும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேர்ட் டு லாஸ்ட் வேர்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் செட்டுக்கு போவேன். அது என்னோட கடமை. படித்து முடிச்சு செட்டுக்கு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நாள் ஒன்று நடக்கும். ஏன்னா அது வரைக்கும் வந்து என்ன பண்ண போகிறேன்னு டைரக்டருக்கும் கிடையாது, ஐடியா கிடையாது. ஏன்னா விஷுவல் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. அப்போ நம்ம கூட இப்போ நடிக்க போகிறவங்க எந்த மீட்டரில் நடிக்கிறாங்க, அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும், இது எல்லாம் எனக்கு அங்கே தான் தெரியும். ஓகே. இப்போ ஒரு பைலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து பைலட் எப்படி இருப்பாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்க ஒர்க் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சா? இல்லை ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ் கேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக நான் நிறைய படிக்க வேண்டியிருந்தது, ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்தது, அந்த மாதிரி? சினிமா அப்படி வந்து ரொம்ப பர்டிகுலராக ரன் ஆகிறது இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, திஸ் இஸ் நியூ டு மீ. ஆமாம், அப்படி என்னன்னா டைரக்டருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலும் யூ கேனாட் லேர்ன் வித்தின் 1 month. ஸோ அதுக்கான ஸ்கெட்சை வந்து ஒரு மாதிரி ஐடியா பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான். இப்படி பண்ணால் நல்லா இருக்கலாம். ஏன்னா ரியல் பைலட்ஸாக நம்ம ஆக்டர்ஸ் மாறவே முடியாது, ரியல் மிலிட்ரி மேனாக மாற முடியாது, ரியல் பெக்கராக மாற முடியாது. நடிக்க தான் போகிறோம், எக்ஸாஜரேட் பண்ண தான் போகிறோம். ரியலாக கேஷுவலாக யாருமே வந்து ஆக்டிங் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டெப் மேலே தான், அதுதான் நம்ப வைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப் மேலே பண்ணலன்னா அது ஆடியன்ஸுக்கு கேஷுவலாக இருக்காது. யாராவது நிதர்சனமாக பேசினா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடும். நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸாஜரேஷன் ரொம்ப கரெக்டான வார்த்தை. கரெக்ட், நடிப்புங்கிறது எக்ஸாஜரேஷன் தான். அதில் இயல்புலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. இயல்பாலாம் நடிக்கிறதுங்கிறது யாருமே கிடையாது.
நம்ம க்ளோஸ்அப்பே நம்மள ரெகுலர் லைஃப்ல கிடையாது முதல்ல. உண்மை உண்மை. நாம எப்படி கிட்ட கொண்டு வந்து கேமரா வச்சு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் எமோஷன் கனெக்டட். நம்ம இவ்வளோ கிட்ட உட்காந்து யாரும் பேச மாட்டாங்க. குழந்தைங்கிட்ட பேசுவோம். அது எல்லாமே இருக்கு. அது கன்வே பண்றதுக்கு ஒரு மீட்டர் அதிகமாக தான் போகணும். அவன் கதறி அழுதாதான் இவன் கொஞ்ச நாச்சு அழுவான். அவன் அளவே இல்லை அப்படின்னாலும் அவனோட முகத்துல சோகம் இருக்கணும். அப்பதான் இவன் கனெக்ட் ஆவான். ஸோ கண்டிப்பாக அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாடகங்கள்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட் பற்றி நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஜென்ரேஷன்லாம் சிவாஜி சார், எம்ஜிஆர் அவர்கள், இவங்களோட ஆக்டிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசித்து அப்பாக்கள்லாம் அவ்வளோ கொண்டாடுவாங்க. ஆனால் அது ஏதாவது ஒரு கிளிப்பையோ இன்னைக்கு வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு சினிமாவில் இவ்வளோ மியூசிக் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி விஷயங்களோட கட்டி போட்டு வைக்கிறத தாண்டி ஒரு ரியல் ரா ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டேஜில் நின்று எவ்வளோ நடிக்க வேண்டியிருக்கும் அந்த கலைஞனுக்குன்னு எனக்கு என்றைக்குமே தோணியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கலைஞராக சொல்லுங்கள், ஒரு கொஞ்சம் ஒரு மீட்டர் அதிகமாக இருக்கிறத கலாய்க்கக்கூடிய சில நபர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பயுமே வந்து உலகம் ஒரு மாதிரி இயங்கிட்டே தான் இருக்கும். ஆர்ட் கேஷுவல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் எல்லார் லைஃப்லையும் இருக்கும். இப்போ இன்னைக்கு காலைல தொடங்குது அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ள சினிமா இருக்கு, வீட்டு சண்டை இருக்கு, காசு இல்லாதவன் இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான், எல்லாரும் இருக்கான். சினிமா மட்டும் மீடியம் இல்லை. அவனுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட். அது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது தொழில். ஸோ 2 விதமாக பார்க்கலாம். ஒருத்தன் அச்சீவ் பண்ண கிண்டல் பண்ணுறவன். இது 2 தான் எப்பயுமே இருக்கும். பேஸ்னா இதுதான். இவங்களை கண்டுபிடியாது. இவங்க இருக்கிற வரைக்கும் இது நல்லா இருக்கும். கிண்டல் பண்றவங்க இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவேன் என்னை கேட்டா. இல்லைன்னா இதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான பெர்ஸ்பெக்டிவே இருக்காது. நம்ம சரியா பண்றதுக்குமான்னு சில சமயம் நம்மளுக்கே தெரியாது ஆடுன்னு சொல்லிடுவான். ஸோ அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆட்டுக்குள்ளேயே இல்லை. நான் எப்படி நடிச்சேன் தெரியுமா, நான் பயங்கரமான நடிகன் அப்படின்னா தெரில சார் எனக்கு பிடிக்கல அப்படின்றான் ஒரே வார்த்தையில். அவனுக்கு அந்த ஆர்ட் வந்து தேவையே இல்லாத விஷயம். அவனுக்கு அது கரெக்ட் ஆகிற விதம் வந்து மாறுது. அவன் வீட்டில் பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறான். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஓவர் ஆக்டிங் மாமா அப்படின்றான். ஓவர் ஆக்டிங்கிற சென்ஸ் அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னா ரெகுலர் லைஃப்பில் அவன் பார்க்கல அந்த மாதிரி. புரியுது. அதை ரெகுலர் லைஃப்பில் பார்த்துருந்தான் அப்படின்னா இதே வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி சினிமா இருந்திருந்தா ராஜாக்கெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. அவன் நம்பியிருப்பான். அதே மாதிரி நம்பியிருப்பான். இப்படி தான் இருக்கும், நடக்கிறது வரது போகிறது எல்லாம் இப்படி தான் சத்தம் போட்டு பேசுவாங்க அப்படின்னு. கிண்டல் பண்ணுறதுங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஓகே, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது தான். நல்லது. அது பெருசாலாம் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இவரோ கிண்டல் பண்ணுற இடத்துல நீ இருக்க, அவரு ஒரு மெட்டீரியலாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே, சமீபமாக வந்த படம் பற்றி பேசணும். நிறைய கேரக்டர்ஸ்குள்ள அப்படியே நம்ம வந்து ஒரு ரேண்டம் பாட்காஸ்ட்டாக நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் சீதக்காதி பற்றி அந்த லைன்ஸ் பற்றி சொல்லும் போது எனக்கு அந்த கேரக்டர் சீதக்காதி அப்படின்னு அந்த வந்து வயதான கெட்டப் போட்டு நடிக்கிறது வந்து ஒரு நடிகனுக்கு அவ்வளோ எளிதல்ல. அதுவும் எனக்கு எப்போவுமே கமல் சார் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆதர்சமாக நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த லெவல் இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம யாராவது ஒருத்தர் எதிர்பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் சீதக்காதியில் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ்னால மட்டும்தான் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடிஞ்சிருக்கு. எனக்கு அதில் வாய்ஸ் ஆக்டிங் ரொம்ப முக்கியம். எனக்கு மனோகரா அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது பிளாக்ல. ஏன்னா ஒரு படத்தோட ஒரு ஹோல் சோலையே கேரி பண்ணி அதை என்ஆக்ட் பண்ணுறது எங்களுக்கும் புரியணும். ஆஸ் அன் ஆக்டராகவும் நீங்கள் அதை ஃபுல்லாக, அது எவ்வளோ பெரிய சீன் இல்லை, எவ்வளோ பெரிய ஃபிசிக்ஸ் இல்லை, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அந்த ரோலுக்காக மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் லாக் பண்ணேன். ஸோ அவங்க வந்து இருக்கிற எல்லா ரோலும் கொடுத்துட்டாங்க. சார் உங்களுக்கு எந்த ரோல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிறது ஒரு 3-4 கேரக்டர்ஸ் தான். ஒரு போலீஸ் ரோல் சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணி எல்லா ரோலுமே சொன்னாங்க. இருக்கிறது இந்த ரோல் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. அது மற்றதெல்லாம் 10 நாள் 5 நாள் 6 நாள் அதான் சொன்னேன். இது கிடைச்ச இது என்ன ரோல்னா இது சார் இது 2 நாள் தான் இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னாங்க. இந்த ரோல் தான் எனக்கு வேணும். ஏன்னா மற்றதெல்லாம் எனக்கு எப்போ வேணா பண்ண முடியும். இந்த கேரக்டர் வந்து ஆமா இது கிடைக்காது, எல்லா படங்களையும் கிடைக்காது. மேபி வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஒயிட் மை அடிச்சுட்டு வேணா வயதான மாதிரி ஏமாத்தலாம். லுக்காவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் யூ நரேட் so much அதுல. ஆமா, அது எனக்கு நான் படிப்புக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா படிக்க கூடாதுன்னு தான் விஸ்காமே படிச்சவன் நான். பிசிக்ஸ்லாம் கொண்டாந்து கொடுத்த உடனே என்னென்னமோ இருக்கு. பட் ஆஸ் அ மூவி லவரா பார்த்த படங்கள்லாம் வந்து அது எந்த மாதிரியான படங்கள்னு வந்து புரிஞ்சுது. ஸோ என்னன்னா அவர் 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணிருக்காரு. நான் அதில் நடிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, இதே ஷார்ட் ஃபிலிம் கிளைக்கதை அப்படிங்கிற பேர்ல ஓகே யூடியூப்ல இன்னைக்கும் நீங்க மென்ஷன் பண்ணீங்க பிரஸ் மீட்ல. ஆமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு அப்போ அதுல நீங்க இருக்கீங்க தெரியாது. நான் அதுல பண்ண ப்ரொஃபசர் கேரக்டரா பண்ணிருப்பேன் அதுல. ஓகே சோ அதே அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான். சோ அந்த ப்ரொஃபசர் கேரக்டர் தான் இன்னைக்கு இவ்வளவு வயசான கேரக்டர் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அது ரிலீஸ் ஆகிறப்போ ஹாலிவுட்லேயோ இல்லை மற்ற அதர் லாங்குவேஜ்லேயோ இந்த மாதிரி வார்ம் ஹோல் பற்றி பிளாக் ஹோல் பற்றி எந்த படங்களும் வரல, பெருசாக வரல. ஓகே, இவர் ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு அடுத்த 2 மாதம் கழிச்சு இன்டர்ஸ்டெல்லார் வருது,
கோகரன்ஸ் எதேதோ சொல்றாங்களே, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த படங்கள். ஸோ இவர் கொஞ்சம் முன்னாடியே திங்க் ஆமா, இவரோட பண்ணியிருக்காருங்கிறது தான் ஸ்ட்ரென்த் உண்மை. வந்து சயின்ஸ். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பா அவர்ட்ட சொன்னேன், சார் இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ. நீங்க இதுதான் பண்ண போறீங்களா ஃபீச்சர் ஃபிலிமா அப்படின்னு கேட்டப்போ, ஆமா இதுதான் பண்ண போறேன். கண்டிப்பா ஒரு 5 வருஷம் ஆயிடும்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா இதை வந்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இது ஏன்னா அப்ப இருந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் வந்து வேற. ஆமா. ஏன்னா டார்க் எல்லாம் இப்ப கொரோனா டைம்ல தான் எல்லாரும் பார்த்து ஆமா, ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஜானர் வேணா எடுக்கிறதுக்கான ஃப்ரீடமே வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்கு வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இப்படி ஒரு படங்கள் பண்ணலாம்பான்னு சொல்லி ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு ஐடியா வருதுன்னா அது காரணம் வந்து ஓடிடி தான். ஸோ அதுக்கு முன்னே வந்து படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மற்ற ஸ்டேட்லேருந்து பார்க்கறது தான், அதுவும் நம்ம அதிகமாக பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஓடிடி வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரி ஜானர்ஸ் இருக்குது, எப்படிலாம் படம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும், இப்படிலாம் இருக்கா படம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஓடிடி மூலமாக தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் தான். ஓடிடி டெக்னாலஜிக்கு வந்து மாற்றலாம் முடியாது. அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வேறு மாதிரி டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கு எஸ்ஏ ராமரும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வதந்தி நான் பார்க்கும்போது கேரக்டர்ஸாக எனக்கு அந்த அந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு பின்னாடி நம்ம சஞ்சனா பின்னாடி வந்து ஒரு அழகான ஒரு லவ் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வெலோனிக்கு பின்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எஸ்ஜே சூர்யா சாரோடது எடுத்துக்கிட்டு அவர் ஃபேமிலி இஷ்யூ இருக்கும். அவர் அங்கே இங்கே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். பட் அவருக்குள்ள ஒரு நேர்மை, ஒரு கேள்வி, ஒரு ஆற்றாமை இருக்கும். பட் எஸ்ஏ ராமர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? அந்த நேரத்துக்கு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணாதான், ஏமா உனக்கு இந்த பிரச்சனை, நீ வீட்டுக்கு போகக்கூடாதா, பார்த்துக்கலாம் போமான்னு அனுப்பி விட்டுருப்பாரு. கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே வந்து ஏதாச்சும் ரூட் போட்டு கொடுப்பாரு. ஆமாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த நேட்டிவிட்டி ஸ்லாங் நீங்கள் மெயின்டைன் பண்ணது. எனக்கு நிஜமாவே போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்மூர் போலீஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படி கிராக் பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்ச உடனே நான் டைரக்டர் சொல்லிட்டேன், இது பயங்கரமாக ஹிட் ஆக போகுது இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஒரு 8 hours ஃபுட்டேஜ். ஸோ ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசு. ஃபீச்சர் ஃபிலிமோட ஒரு 3 ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி. அந்த கேரக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், பாய் நெக்ஸ்ட் டோருங்கிற மாதிரி, போலீஸ் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு என்னன்னா வேலை பார்க்கணும். எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. ரொம்பலாம் போட்டு என்னோட மண்டையை குழப்பிக்கிட்டு பயங்கரமாக எனக்கு ஸ்டார்ஸ்லாம் குத்திக்கிட்டு அந்த மாதிரி அவார்டு வாங்குற போலீஸ்லாம் கிடையாது. எனக்கு என்னோட டைம் 50 வருஷம், நான் 30 வருஷம் வேலை பார்க்கணுமா, அழகாக வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா அப்படியே ஓட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான். அது இல்லாமல் அதே ஊருக்காரங்கிறதுனால ஊருக்காரங்க பெருசாக வந்து போலீஸாவே பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வழியில் போகிறவங்களாம் கேட்டு போயிட்டு இருப்பான். சாப்பிட்றீங்களா என்னடா ஏதோ பிரச்சனையாம நேத்து அப்படின்னு, ஒண்ணுல மாமா அப்படிம்பாங்க, பார்த்து இருந்துக்காங்கடா அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு போலீஸுக்கான தோரணையே இருக்காது. அவரை ஒரு முக்கியமான கேஸ்ல கொண்டாந்து போட்டா வேலை செய்ய வேண்டிய கட்டாயம், என்னது வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துடும். இன்னும் வேலை செய்ய சொல்றீங்க அப்படின்னு அவருக்கு வந்து, அவருக்கு விவேக் என்னன்னா இப்படிலாம் இருக்காங்களா மனுஷங்கள்னு பாக்குற கேரக்டர் அவருக்கு, எஸ்ஜே சூர்யா சாருக்கு. ஏன்னா நான் பேசுறது வந்து உள்ள இருந்து பேசல, கன்னிங்கா பேச மாட்டேன். அவருக்கு சொந்த வேலை இருக்கு, வீடு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இது தொழில். நீங்க என்ன சார் என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்பலாம் அவர் பாப்பாரு, இவன் போலீஸ் தானே, இதுக்கு வேலை சொன்னாவே இப்படி சலிச்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன் எஸ்ஐ ராமருங்கிறது. ஆனா என்னன்னா அதுல வந்து ஒரு ஹார்ம்லெஸ் கேரக்டர் அது. ஆமா, they don't think harm. பட் நம்ம வளர்ந்த விதம், கிராமத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கோ, என்ன படிப்பின இருக்கோ அது அந்த கேரக்டர் சொல்லுது, நல்லதுக்காகவும் சொல்லும். ஏன்னா அந்த கேரக்டர் நீங்க வெளியே போக மாட்டீங்க. அந்த வீடியோ பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சார் இந்த பொண்ணை பத்தி ஒரு தப்பா ஒரு டயலாக் இருக்கும், எஸ்ஜே சூர்யா சார் சொல்வாரு, அது ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மைதானே, அது பேப்பர்லன்னு இல்லை, நீங்கள் 10 வீடு இருக்குது, இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா யாருன்னே தெரியாமல் வந்து ஒரு 100 நியூஸ் பரவிட்டு இருக்கும் நம்மளை பற்றி. அது உண்மையாக பொய்யான்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் வதந்தி எங்கேயோ சொல்கிற கதை ஆரம்பிக்கிற ஒரு கதை வந்து அப்படியே மாறி 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 ஒரு 100 வேர்ஷனாக இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கதை தெரியும். அந்த கதையில் எது உண்மைங்கிறது பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாருக்கும் கூட்டு சொல்லிட்டே இருக்க முடியாது. எனக்கு அந்த சீன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க அந்த அழகான அந்த வீடியோ பத்தி, சார் இந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்றாங்க, அது பிள்ளை பத்தி ஏதோ சொல்றாங்க அப்படின்னும் போது அப்பதான் எஸ்ஜே சூர்யா சார் பிரேக் ஆகி ஒரு சீன் சொல்லுவாரு. அதுதான் வந்து ஆக்சுவலா சொசைட்டியோட ரிப்ளிகா. அவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, அதை அப்படியே சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், பட் உண்மையும் சொல்ல முடியல. அது இருக்கிறதுலே மோசம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப, அது எல்லாருக்கும் கரெக்டான விஷயம் தான். அது யாருக்கும் தெரில அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அப்போ என்னென்னா பழகிட்டோம், உண்மையை வந்து மறைக்கிறதுக்கும், உண்மையை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கும், உண்மை தெரிஞ்சும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் பழகிட்டோம்.
அதனால கனெக்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல உங்கள் கேரக்டர்ஸ் வந்து ஒரு மேப் போட்டு மேபி நான் அங்கே எங்கே ஸ்டிக் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எல்லாமே தனித்தனி முத்தாய்ப்பாக இருப்போம். இப்போ விவேக் பிரசன்னா அவர்கள் வில்லன் ரோல், இவங்க ஹீரோ ரோல், இவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எனக்கு எந்த வார்த்தைக்குள்ளேயும் உங்களை புகுத்தவே முடியல. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடை மாதிரி படம் ஒரு பக்கம் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் நெகட்டிவ் ஷேட்ஸ் முழுக்க வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூரரை போற்று ஆகட்டும், வதந்தி மாதிரி யதார்த்தங்கள் ஆகட்டும், இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஒரு ரோல் வரும்போது நீங்கள் என்ன உங்கள் மனசில் என்ன தோணும்? உங்கள் கையில் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு மைண்டில் இதை ஒத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியலன்னு ஒருத்தவங்க வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் திங்? என்னோட தார்மீக கடமைனா ஸ்கிரிப்ட் படிக்கிறது. நான் ரோல்ஸை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி அப்ரோச்சே இல்லை எனக்கு. இப்படி தான் எனக்கு வந்து டியூரேஷனில் நம்பிக்கை கிடையாது. எனக்கு 1 hour எனக்கு வந்து பட்டம் முழுக்க நான் இருக்கணும், அது எனக்கு ஐடியாவே கிடையாது. எனக்கு 10 நிமிஷம் வந்தாலும் அந்த கேரக்டர் வந்து அந்த கதைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் போதும். என்னோட நடிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும். செல்ஃபிஷாக சொல்லணும்னா எனக்கு ஹெல்ப் ஒரு பண்ணணும். ஆர்டிஸ்டா அது எனக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜை இருக்கணும். கிரியேட் அந்த பண்ணணும். கதைக்குள்ள நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அப்பியரன்ஸுக்கு இருந்தால் மட்டும்தான் அவாய்ட் பண்ணுவேன். அதில் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. வேண்டான்னு சொல்கிறீங்க. இல்லை சார், இதில் எனக்கு போர்ஷன்ஸே இல்லை. நான் 40 நாள் இதில் கேட்குறீங்க, இல்லை 30 நாள் கேட்குறீங்க. 30 நாளில் நான் 10 நாள் தான் நடிக்கிறதுக்கான வேலையே இருக்குது. நான் அப்படி பார்த்தா சின்ன சின்ன படங்களாக 10 நாள் 3 படம் பண்ணிடுவேன் சார். எனக்கு நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். மோர் தென் ரொம்ப பெரிய படங்களை விட அந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு உங்கள் நவம்பர் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். ரீசன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் தமன்னா மேம் கூட இருப்பீங்க அப்படின்றத தாண்டி உங்களோட செட்டே உங்களோட க்ரூவே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாட் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள். ஒரு பக்கம் பசுபதி சார் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜிஎம் குமார் சார் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நல்ல தமன்னா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த டீமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல டீம். நான் சொல்ல மாதிரி ஒரு நல்ல பிஞ்ச் வாட்ச் டூரிங் கொரோனா டைம் ஓடிடியில் நல்ல சென்சேஷன் ஏற்படுத்துச்சு. அது உங்களுக்கு என்ன அனுபவம் கொடுத்துச்சு? தமிழில் வந்து ப்ராப்பரான சீரீஸ்ன்னு ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்தா நவம்பர் நவம்பர் ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய பூம் கிடச்சிது. ஸோ நவம்பர் ஸ்டோரி தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன்னா, சீரீஸ்க்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் இருக்குது, ஸ்க்ரீன் பிளே. அதில் வந்து எவ்வளோ நொவான்சஸ் கிரியேட் பண்ணணும், டீட்டெயிலிங் கிரியேட் பண்ணணும். ஸோ அது பண்ணால் தான் சீரீஸ். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 3 மணி நேரம் எடுத்துகிட்டு half an hour கட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு எபிசோட்னா அந்த எபிசோட்லங்கிறதே ஒரு படம் மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ரைட்டிங்கில் வந்து பக்காவாக இருந்த படம் வந்து நவம்பர் ஸ்டோரி. எனக்கு அது படித்தோன்னு அதே தான் வழக்கம் போல் படித்தோன்னு நான் டேரக்டர் சொல்லிட்டேன், இது பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா அன்யூஷுவல் ட்ரீட்மெண்ட், அன்யூஷுவல் ட்விஸ்ட் அது இருக்கிறப்ப கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி தான். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடித்தவங்க எல்லாருமே அதில் இருந்தவங்க. ஸோ பசுபதி அண்ணா கூட நான் வந்து அவரோட ரசிகனா எவ்வளோ ரசிச்சிருக்கேன். நான் அவரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லியிருக்கேன், வெயில் படத்துக்கு உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வருத்தம். தண்டட்டில் இப்போ நான் ஒர்க் பண்ணப்போ அவர் கூட சொன்னேன், மறுபடியும் சொன்னேன், ஓகே விடுவேக் அப்படின்ட்டாரு. ஸோ பட் எனக்கு அந்த ஒரு மாதிரி அந்த ரோல்க்கே கிடைக்கல ஒருத்தருக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னா எப்படி யாருக்கு கொடுப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரு கூட ஜிஎம், அவர் வந்து அப்பா வாட் அ ட்ராவல் பர்சன். அவர் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறப்போ. ஜிஎம் குமார் சார். ஆமாம், சின்ன குழந்தை தான் அவர். ஹேடா விவேக் எங்கே போனேன்? ஒன்றும் இல்லை சார், வீட்டில் தான் இருந்தேன். நான் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன்டா அந்த ஏஜில். சார் எப்படியா சார் டிரைவர் எப்படி சார் நிறுத்தாங்க? டிரைவில் செல்ஃப் டிரைவிங்டா. அவர் அப்படி தான் இந்தியா முழுக்க கிளம்பிடுவார் திடீர்னு. அப்படியா? ஆமாம், அவர் கூட நீங்கள் பேசணும் ஒரு நாள், நிச்சயமா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். கிட்ட எப்படி சொல்லலாம், ஒரு ஜிப்சி. அவர் ட்ராவல் போயிட்டே இருப்பார், 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இந்தியா முழுக்க திடீர்னு போவார். அந்த ஸ்டேட்டுக்கு போனேன், இந்த ஸ்டேட்டுக்கு போனேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் போனேன். ஓகே, ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மாதிரி ஒரு தேசாந்திரி ஜிப்சியை பார்க்கறது. தேசாந்திரி தான் அவர், ஆக்சுவலாக தேசாந்திரி தான். ஸோ அவர் கூட பேசின விதம், ஸோ பழகின நாட்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான. நீங்கள் பேசும்போதே எனக்கு என்ன எப்போவுமே விவேக் பிரசன்னா கிட்ட பிடிக்கும்னா, யூ என்ஜாய் யுவர் ஒர்க் அண்ட் யூ என்ஜாய் டாக்கிங் டு பீப்புள் அண்ட் அந்த மெமரிஸை சேவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த ட்ராவலில் சினிமா ஜேர்னியில் நீங்கள் எல்லாரும் புதுசாக பார்ப்பீங்க, சொல்கிற மாதிரி செட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாரையுமே. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஒரு செட்டுக்குள்ளே போகும்போது நான் இன்னைக்கு இந்த சினிமாக்காக ஒர்க் பண்ணுறேன், ஐ எம் பார்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்? நான் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ஃபீல் பண்ணுவணும், அப்படிப்பட்ட இடம் தான் செட் எனக்கு. ஓகே, எனக்கு எந்த ப்ரெஷரும் வேணாம், எனக்கு வந்து எப்போ வேணால் அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு எனக்கு ஆப்ஷன் கொடுக்கணுன்னா நான் சொல்கிறது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் தான் சொல்லுவேன். 100 பேரோட லைஃப் ஸ்டைல் எனக்கு மற்ற ஆளுட்டு நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நான் லைட் மேன்ட்ட பேசிட்டு இருப்பேன். ப்ரொடக்ஷனில் வந்து காலைல வந்தோடனே பாத்திரம் விளக்கிட்டு அக்காட்ட போய் உட்காந்துருவேன். என்னக்கா சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, வித்தியாசமாக ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. டீ கப்பு கொடுக்குற பையன்கிட்ட ஒரு வித்தியாசமாக ஆன்சர் பண்ணுவான்.
நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கேட்குறது ஷார்ட் முடிச்சோன்னு கேட்குறதே லைட்மேன் அண்ணாட்ட தான் கேட்பேன். ஷார்ட் நல்லா இருந்ததா? அவங்க ஃபீட்பேக் தான் ஃபர்ஸ்ட். அவங்ககிட்ட தான் கேட்பேன். படம்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் 20 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த டீமில் வந்து டெய்லியுமே வந்து பயங்கரமாக ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். எப்படின்னா இருந்தது படம், எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா? நல்லா இருக்கு தம்பி, நல்லா எடுக்கிறப்பல. அவரும் நல்லா நடித்தார். முன்னாடி தெரிஞ்சிங்களா, அது நல்லா இருந்துச்சு. அது அவருக்கு வந்து அதுதான் கிரிட்டிக். ஒப்பீனியன், இட்ஸ் நாட் அ கிரிட்டிக். எனக்கு கிரிட்டிக்கில் பெருசாக விருப்பம் இல்லை. ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள், அது பிரச்சனையே இல்லை. அவங்க சொல்லுவாங்க அந்த இது நல்லா இருந்தது, நேற்று நீங்கள் இது பண்ணீங்கல்ல, அது ஒரு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், வீட்டில் போய் கூட சொன்ன பிள்ளைகிட்ட பயங்கரமாக சிரிச்சா. இதெல்லாம் தான் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. இப்போது 100 பேர் கூட டெய்லியும் பேசுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ அதனாலவே எனக்கு அந்த நாடு பிடிக்கும். எனக்கும் என் சொல்ல மறந்த கதை பிடிச்சதுக்கான காரணமே அதுதான். அதாவது டெய்லி நீங்கள் மக்களோட கதைகளை இந்த ரேடியோ ஷோ வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் க்ளோஸ். 9 to 11 ஷோவை நான் விடணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போ ஒன் மந்த் ஆச்சு நான் ரேடியோ குவிட் பண்ணி. ரீசன் ஒன்றே தான், ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி. 12:31 வரதுனால என்னோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. நீங்கள் சொல்லும் போது ஐ மிஸ் தட் வெரி மச். எல்லாரும் கேட்பாங்க, 11 வருஷம் உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ரீசன், ஒருத்தர் கால் பண்ணி அவங்க லைஃப்பை என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, அப்போ எவ்வளோ கதைகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உங்களோட ஒரு கிளிப் ரொம்ப பிடிக்கும் யூடியூப்ல, கொடியிலே மல்லிப்பூ. நீங்கள் பார்த்தீங்களா அந்த கிளிப்பை? நீங்கள் பார்க்கலையா? உங்களுக்கு நான் போட்டு காட்டணும் ஆசைப்பட்டேன். அந்த காலர்ல செயின்லாம் போட்டுட்டு ஸ்மைலி வில்லன், அந்த கேரக்டர் தான். அந்த லுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா இருந்தது விவேக் பிரசன்னா. நீங்க அதை என்ஜாய் பண்ணி உங்களுக்கு, எனக்கு என்னவோ அது வேற யாரோ, அது விவேக் பிரசன்னா கிடையாது. இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, சூரரை போட்டிருக்காக தான் நான் உடம்பு குறைக்க ஆரம்பிச்சேன். சூரரை போட்டிருக்காக தான் அந்த பிசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே. பிகாஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் லுக்குக்காக அப்படி வேணும்னு சொல்லிட்டு வித்தின் 3 monthsக்குள்ள ஸ்டார்ட் பண்ணது. ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து 1 month பிரேக், சூரரை போட்டு மே மந்த் பிரேக்குங்கிறப்போ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது. ஓகே, ஸ்மைலி வில்லன். ஆமா, பட் நான் வெளியே எங்கேயும் போகல. என்னோட பிசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேயும் நான் ஒல்லியானதே தெரியாது யாருக்குமே. ஸோ அவங்க டீம் மீட் பண்ணுறப்ப அவங்களுக்கு மேலுமே என்னோட பழைய சேதுபதி லுக்கு தான் மைண்டில் வச்சுக்கிட்டு, எனக்கு ஒல்லியாக வேணும் பட் அவர் குண்டா இருக்காரு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் ஆஃபீஸ் போனோன்னு ஷாக் ஆகிட்டாங்க அவங்க. என்ன பிரதர் உடம்பு சரியில்லையா ஏதாச்சும் வச்சா அப்படின்னாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்லை பிரதர் ரொம்ப ஒரு மாதிரி 10 நாள் பெட்டில் இருந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க படத்துக்காக குறைச்சது தான், இந்த லுக்கு தான் வேணும் உங்களுக்கு, பண்ணுறீங்களான்னாங்க. ஓகே, என்ன எஸ்கே பிரதர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, விவேக் பிரசன்னா நீங்கள் போயிடுங்க அப்படின்னோடனே. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹோப் இருந்தது. எனக்கு அந்த கேரக்டர் கேட்ட உடனே பிடிச்சி போச்சு. ஏன்னா உங்களோட லுக்கு, அட்டையர் அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் இன்னும் பிடிச்சிருச்சு. எனக்கு அது என்னடா இப்படி இருக்கு, நான் தானா இது வரைக்கும் பண்ண சாயல்லையே இல்லை அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு ரொம்ப படத்தில் பார்க்குறப்போ அந்த லுக்குக்கு நான் மறுபடியும் எல்லா படங்களும் அப்படி பண்ணணுமேங்கிற ஆசையிலேயே தான் இருந்தேன். ஓகே ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1.5 வருஷம் சாப்பிடாம இருந்தா என்ன பண்ண முடியும்? மறுபடியும் டயட் பிரேக் பண்ணுறது, அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் என்ன படத்துக்கு வேணுமோ சரி ஓகே குறைச்சிக்கலாம் இனிமேல். ஓகே, இதுதான் அடுத்த கேள்வியாக இருந்தது. ஆக்சுவலி ஆஸ் அன் ஆக்டராக நம்ம சாதாரணமாக வாழ்றது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய விஷயங்கள் நீங்கள் டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி நீங்கள் மற்ற நாளில் இருப்பீங்க? ஆர் யூ ஃபூடி? ஹவு டு யூ மெயின்டைன்? நான் ஃபூடி கிடையாது, பட் ரசித்து சாப்பிடுவேன். ஃபுட்டினா வந்து எல்லாமே சாப்பிட்றது, எல்லாமே வெரைட்டி பண்ணுறது. பட் எனக்கு டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கணும். எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் முதல்ல அந்த ஊர் ஸ்பெஷல் தான் ஃபஸ்ட் நாள் கேட்பேன் இறங்கணுன்னு. இந்த ஊரில் எந்த கடை பாரம்பரியமான கடை, 50 வருஷம் 100 வருஷம் யார் இருக்கா, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தோம்னா அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். ஓகே, நீங்கள் போனதுலே எந்த ஊர் ஃபுட்டு இல்லை எந்த ஊரில் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப ஜாஸ்தி? மதுரை தான். கொனார்க் கடை, அம்மா மெஸ்ஸு நிறைய இருக்கு. மதுரையில் கொனார்லாம் கூட இப்போ கொனாரை விட நிறைய வந்துருச்சு. அம்சவர்தினி, அம்மா, இன்னும் 2-3 கடை இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு கடையில. பிரேமா விலாஸ்லாம் போனீங்களா? ஆமா கரெக்ட். இது பயங்கர ஃபேமஸா இருக்கும். ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு கடையில பயங்கர ஃபேமஸா இருக்கும், ஒவ்வொரு டிஷ்ஷஸ். ஸோ அது வந்து ஃபுட்டின்னு சொல்ல முடியாது, ரசிப்பேன். ஓகே, இப்போ அப்கமிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரைங் பீரியடே ஒரு 5 to 6 years ஆகும். டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு ரோல் கிடச்சிடாது, டக்குன்னு அதை கிராக் பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? இது வந்து நாம் டிசைட் பண்ணுறது இல்லைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆக்டிங்கே இல்லை, வாட் எவர், நாட் ஓன்லி ஆக்டிங், எந்த டிபார்ட்மெண்ட்டில் எது ஒரு புதுசாக வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து எவ்ரி 5 years ஒரு மாதிரி சேஞ்ச் ஓவர் இருக்கணும். அவங்ககிட்ட பர்சனலாக, as a பர்சனா, மென்டலி, ஃபிசிக்கலி அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருந்தால் எந்த நேரத்தில் வேணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகிடும்.
நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் அடுத்த 5 வருஷத்துல இருக்கும், 10 வருஷத்துல இருக்கும்னா, நாம வந்து ரொம்ப அவுடேட்டட்ல இருப்போம். நமக்கு முன்னாடி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டே ஃபார்வர்ட்ல போயிருக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது எவ்ரி 5 இயர்ஸ் சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் நான் பார்க்குறது. எனக்கு நெக்ஸ்ட் மந்தோட 15 இயர் கம்ப்ளீட் ஆகுது சினிமாவில். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம். ஸோ அது எனக்கு ஸ்பெஷல். எனக்கு ஓகே இந்த 15 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே உங்களுக்குள்ள என்ன ஒரு பர்சனாக பெட்டர்மெண்ட் ஆயிருக்கு? நீங்கள் எந்த மாதிரி வகையிலலாம் அப்டேட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட தொழிலுக்கும் எனக்கும் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பெருசாக வந்து அப்படி இப்படி கனவு அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒருத்தர் இருக்காங்க, படிக்கிறாங்க, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதில் என்னோட பேர் வரும். ஓகே a person who loved what he was doing. ஆமாம். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் சினிமாவில் இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணவங்க வேணும் அப்படின்னா யார் இருக்காங்கன்னு பார்த்தா என்னோட பேர் ஒரு 10 பேரில் ஒருத்தர் பேராக இருக்கணும். அவ்வளோதான். எப்படியும் வரதான் போகிறாங்க. நம்ம இன்னும் வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க புஷ்பா கூட ரிலீஸ் பண்ணிடுவோம். பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு வித்தின் 45 மினிட்ஸில் இந்த மொத்த போர்ஷனையும் ஷூட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பணும். பர்மிஷன் அவ்வளோதான் பர்மிஷன். அந்த இடத்துக்கு ஹைவேஸ். அவங்களுக்கு அப்படி பண்ண தெரியும் அவங்களோட லவ்வை. எனக்கு அவ்வளோதான் பண்ண தெரியும். இந்த உலகத்திலே இப்படி ஒரு ப்ரொபோஸ் எவனுமே பண்ணியிருக்க மாட்டாங்க.